எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சாதாரண விஷயம் கிடையாது. நம்முடைய ஏஆர் ரகுமான் அவர்கள் அபிஷேகாவை பற்றி சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட பாடல் அபிஷேகாவுடைய கேட்ட உடனே இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. நம்முடைய ஏஆர் ரகுமான் அவர்கள் எந்த அபிஷேகாவுடைய பாட்டை கேட்டு இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான சில முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். ஏஆர் ரகுமானுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே அபிஷேகா அவர்கள் கண்கள் கலங்கி மெய்சிலிருந்து அப்படியே அந்த பாப்பா இருந்திருக்கிறாங்க. என்ன நடந்திருக்குது, என்ன பல அதிர்ச்சிகரமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகம் முழுக்கவே இப்போ எது பரபரப்பாக போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஜி தமிழ் சீசன் 5 லிட்டில் சாம்பியன்ஸ் மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. என்னதான் பல குழந்தைகள் பாடினாலும் அபிஷேக் அவர்கள் மட்டும்தான் தனியாக தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஜேம்ஸ் வசந்தன்ல இருந்து சித்ரா அம்மால இருந்து இன்னும் பல பாடலாசிரியர்கள் பல லெஜண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அபிஷேகாவை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அபிஷேகா ஒரு சாதாரண குழந்தையே கிடையாது, தெய்வ சக்தி படைத்த பெண் குழந்தை அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப பாட்டு இசை அப்படின்னாலே அதை லெஜண்ட் அப்படின்னா நம்முடைய தமிழகத்தில் ஏஆர் ரகுமான் அப்படிங்கிறதுல ஒரு சிறு குழந்தை கூட மாற்றுக்கிறது கிடையாது. அவருடைய ஒவ்வொரு இசையிலையுமே தெய்வ மனம் படைச்ச ஒவ்வொரு இசையும் பாடக்கூடியவர் நம்முடைய ஏஆர் ரகுமான் அவர்கள். அவருக்கு சில பேர் போய் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை எப்படி பாடுதுங்கிறதை மட்டும் கேளுங்க அப்படின்னு அபிஷேகாவுடைய பாட்டை போட்டு பாடுற சில பாடல்களை போட்டு காட்டியிருக்கிறாங்க. அதையெல்லாம் கேட்ட உடனே ஏஆர் ரகுமான் அவர்கள் மெய் சிலிர்த்து போயிட்டாராம். இதுவரைக்கும் ஏஆர் ரகுமான் அவர்கள் பல டேலண்ட்டுடைய பாட்டுகளை கேட்டிருக்கிறாரா. அதாவது நம்முடைய தமிழகம் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்கவே யாராவது சிறப்பாக பாடினாங்களா அவங்களுடைய குரு நம்முடைய ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு இந்த பாட்டை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்களாம். ஆனால் அபிஷேகாவுடைய பாட்டை கேட்ட உடனே கண்கள்லேருந்து கண்ணீர் வந்துருச்சா. இதுவரைக்கும் நம்முடைய ஏஆர் ரகுமான் அவர்கள் எந்த ஒரு டேலண்ட்டை பார்த்தும் கண்கள் கலங்கினது கிடையாதான். பாராட்டுவாராம், சந்தோஷப்படுவாராம். ஆனால் கண்கள் கலங்கி அப்படியே அமைதியாக அமர்ந்துட்டாராம். உடனடியாக அபிஷேகா அவர்களுக்கு அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய நம்பரை கண்டுபிடிச்சு ஃபோனை போட்டு அபிஷேகா இடம் பேசியிருக்கிறாராம். அவர் சொன்னது, நீ தெய்வ சக்தி படைத்த பெண்மா, கண்டிப்பாக பாருங்கள், நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகிட்டு கண்டிப்பாக என்கிட்ட பேசுங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, உங்களுடைய பாடலுக்கு நான் இசையமைக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறது. உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு தெய்வ சக்தி இருக்குது, அந்த ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுங்க அப்படின்னு ஏஆர் ரகுமான் அவர்கள் அபிஷேகாவிடம் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் வெளியாகி மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா அபிஷேகாவுடைய பாட்டு பாடினாலே நம்முடைய தமிழகம் முழுக்கவே டிஆர்பி ரேட்டிங் ஜி தமிழில் உச்சத்தோடு தான். இதை விட ஒரு ஆதாரம் தேவையே கிடையாது அபிஷேகாவுடைய அந்த பாட்டு திறமைக்கு. நேயர்களை இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ் மறக்காம தெரிவிங்க. உங்களுக்கு எந்த கண்டெஸ்டன்ஸ் பாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பாக்ஸ் மறக்காம தெரிவிங்க. நன்றி.